கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, இது அந்த நாளிலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைக்கென்று நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஊழியங்கள் சார்பாக உங்களை நான் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்க வாஞ்சியாக வந்திருக்கிறீங்க? ஆமென். இந்த நாளிலே தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க போகிறதான தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கின்ற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். ஆமென். ஒரு மனிதன், இந்த பூமியில் வாழ்கிறதான ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென். அதே மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் சாபம் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது ஆசீர்வாதமும், அதே மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் துணிகரமாய் பாவங்கள் செய்து தேவனை விட்டு வழிவிலகி போகும்போது சாபங்களும் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தலாமா? தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று முதல்ல பேர் பெறுவான். அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். நல்ல ஒரு வேலையை கொடுத்து, நல்ல உத்தியோகத்தை கொடுத்து, அதில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து, அதன் மூலமாக இந்த குடும்பம் நல்ல மகிழ்ச்சியோடும் வளமுடனும் நலமுடனும் வாழ்வதற்கு ஏதுவான வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுத்து நடத்துவார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு நன்மைகள் உண்டாயிருக்கும். என்னவா உண்டாயிருக்கா? நன்மைகள் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயந்தவர் வழியில் நடக்கிறவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அது என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். பேசுங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள்னா மனைவியின் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்கள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய மனைவியின் மூலமாய். ஆமென். அந்த குடும்பத்தினுடைய தலைவன், குடும்ப தலைவியாக இருக்கிற மனைவியின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வான். ஆமென். வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அந்த வீடு நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வீடு நல்லா செல்வ செழிப்பாக இருக்கும். அந்த வீட்டில் சந்தோஷமும் சமாதானமும் கூடி வரும். ஆமென். காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த குடும்ப தலைவின் மேல் இருக்கிறபடினாலே மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாள், பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். உன் மனைவி உன் வீட்டுரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்புறம் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னோட பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், நீ சாப்பிடும்போது பெற்றோர்களாகிய தாய் தகப்பன்மார் உட்கார்ந்து சாப்பிடும்போது பிள்ளைகளும் எல்லாம் அவர்களோடு கூட அமர்ந்து ஐக்கியமாக ஒருத்தர் பேசிக்கிட்டு ஒருத்தர் குடும்ப விசேஷங்களை பகிர்ந்து கொண்டு நல்ல ஒற்றுமையாக உட்கார்ந்து சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிடுவார்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எப்போ வரும்?
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆமென். அப்போது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். அதுதான் 4வது வசனம் சொல்லுது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பேர பிள்ளைகளை பெற்றெடுத்து அதன் மூலமாக மன மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும், குடும்பம் விருத்தி ஆகும், குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும். அந்த பிள்ளைகள் மூலமாய் சந்தோஷமும் சமாதானமும் இரட்டத்தனையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு வருகிறதான ஆசீர்வாதங்கள். ஒருவேளை ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா என்ன ஆகும் பார்க்கலாமா? இதே பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தான் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம இப்போது பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா அந்த மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும், அப்படிப்பட்ட மனுஷர்களுடைய சூழ்நிலைகள் என்ன ஆகும், எப்படிப்பட்ட சாபங்கள் பெருகும் என்பதை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இங்கே கவனமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா என்ன நடக்கும் வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தரை மறந்து விடுகிறவர்கள் தேவனை தேட மாட்டார்கள். என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தரை மறந்து விடுகிறவர்கள் கர்த்தரை தேட மாட்டார்கள், சபைக்கு போக மாட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 73வது அதிகாரத்தில் 27ஆம் வசனம். இதோ உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் நீர் சங்கரிப்பீர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவை தேவனை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். இது ஒரு சாபத்தை குறிக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமில்லாத மனுஷன் தேவனை தேட மாட்டான், சபைக்கு வரமாட்டார்கள், கர்த்தரை தேடுகிற உணர்வு இருக்காது, அவர்கள் தேவனை விட்டு தூரம் போகிறவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சூழ்நிலை நிமித்தம், ஒரு குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தம் ஒரு நல்லது கெட்டு நடக்கும்போது 1 வாரம் 2 வாரம் தவறுகிற சூழ்நிலைகள் வரும். அதை பற்றி இங்கே சொல்லலை. ஆனால் முழுமையாக கர்த்தரை மறந்து போவார்கள், கர்த்தரை தேட மாட்டார்கள், கர்த்தரை தேடுவதற்கு அவர்களுக்கு மனது இருக்காது, உலகத்தின் பின்னே போவார்கள், உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்கு செவி கொடுத்து ஓடி விடுவார்கள், சபை கூடுதலை விட்டு விடுவார்கள். முழுக்க முழுக்க பார்த்தோன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா அவர்கள் கர்த்தரை தேட மாட்டாங்க. சாத்தான் வஞ்சித்து என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாரம் இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் போய்க்கலாம், சரி ஒரு 2 வாரத்தில் ஆச்சு பரவாயில்ல, 3வது வாரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருதயத்துக்குள்ள ஒரு வஞ்சகமாய் திருப்திப்படுத்தும் மாதிரி சில காரியங்களை பேசி என்ன பண்ணுவான்னா அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, நிர்விசாரத்தை உண்டு பண்ணி விடுவான். இப்படியாக சிலர் தேவனை விட்டு தூரம் போவார்கள், தேவனை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசமடைவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை நான் சொல்லலை. அப்போ தூரம் போகிறவர்கள் அப்படின்னா என்னென்னா, கர்த்தரை தேடாமல் மாய மந்திரங்களை தேடி போவார்கள், அவர்களை குறித்து இப்படி சொல்லுகிறது. கர்த்தரை மறந்து விடுகிறவர்கள் தேவனை தேட மாட்டார்கள், தேவனை விட்டு தூரம் போகிறவர்கள் என்றால் கர்த்தரை தேடத்தக்க சமயத்தில் கர்த்தரை தேடாமல் குடும்பத்தில் வருகிற சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில சண்டைகள், சில வேறு தேவையில்லாத சில காரியங்கள், உடல்நிலை சரியில்லாத சில காரியங்கள், மரண அவஸ்தைகள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும்போது தேவனை விட்டு தூரம் போகிறவர்கள் அப்படின்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தேன், திடீர்னு இப்படி நடக்குது, யாருன்னா எதனா பண்ணிட்டாங்கன்னா என்னன்னு போய் பாரு, என்னது என்ன பாருங்க,
நல்லா தானே இருந்த, நீ நல்லா இருந்த, திடீர்னு என்ன ஆச்சு தெரியலையே, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சே, போய் எங்கேயாவது போய் பாரு. எங்கே போய் பாரு? யாருன்னா உனக்கு எதனா செய்வினை பண்ணி வச்சுக்கிறாங்களா, மாய மந்திரம் எதனா பண்ணி வச்சுக்கிறாங்களான்னு சொல்லி எங்கேயாவது போய் பாரு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுனா, சில சொல்கிறாங்களோ இல்லையோ, அவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். ஏன்னா அவங்க கர்த்தரை தேடுவது கிடையாது, சபைக்கு போகிறதும் கிடையாது. அவர்கள் கர்த்தரை மறந்து போனவர்கள், கர்த்தரை மறக்கிறவர்கள் தேவனை தேட மாட்டார்கள், சபைக்கு போக மாட்டார்கள். மாறாக என்ன ஆச்சு ஏதாச்சு தெரியலையே, ஒருவேளை யாருன்னா எதனா பண்ணிட்டாங்களான்னு தெரியலையே, சரி எங்கேயாவது போய் பார்ப்போம்னு சொல்லி துர் ஆலோசனையை கேட்டு மாயமாந்திரம் செய்கிற இடங்களுக்கு தேடி போவார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் தேவனை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசமடைவார்கள். வசனம் திரும்பி வாசிமான வசனத்தை, உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். இப்படி தூரமாய் போகிறவர்கள், கர்த்தரை தேட வேண்டியவர்கள், கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டியவர்கள், கர்த்தரை நம்ப வேண்டியவர்கள், கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்தில் தன் வாழ்க்கையை முழுவதையும் அர்ப்பணிக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்களா, கர்த்தரை விட்டு வழி விலகி எங்கே போகிறாங்களா, தவறான இடத்திற்கு மாய மாந்திரிக கிரிகளை நாடி போகிறவர்கள், கர்த்தரை தேடாமல் போகிறவர்கள், கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசமடைவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் இன்னும் இன்னும் அதிகமாய் அதிகரிக்கும். ஆமென். சங்கீதம் 9வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனம், துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். யாரை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது? துன்மார்க்கரும் தேவனை மறந்து போகிறவர்களும். ஆமென். சுத்தமாக தேவனை அப்படியே மறந்துட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இல்லைன்னா அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும். இப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனை மறந்து போகிறார்கள். பிசாசனோட ட்ரெண்ட் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நிர்விசாரத்தை கொண்டு வருவான். இப்போ எனக்குள்ளே ஒரு நிர்விசாரத்தை கொண்டு வரான்னு வச்சுக்க, அந்த நிர்விசாரம் என்ன ஆகும்னா, சரி பரவாயில்ல விடு, இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுப்பான். அடுத்த வாரம் வரும்போது போன வாரமும் போகல, இந்த வாரமும் போகல, சப்போஸ் ஒரு வேளை இங்கே போகிற மாதிரி இருந்தால் சொல்கிறேன், சரி பரவாயில்ல விடு, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், உடம்பு டயர்டாக இருக்குது, இந்த வாரம் அடுத்த வாரம் போகலாம்னு நம்ம மனசு நானே தேத்திக்கிறேன்னு வச்சுக்கேன். அப்போது எனக்குள்ளே ஒரு அது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும். சரீரம் பலவீனமாக இருக்குது, நீ என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்கு தெரியாதா? உன்னோட உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அல்லது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தேவனுக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் அவன் பிரச்சனை இல்லை, அவர் பார்த்துப்பாரு, அவர் மன்னிச்சிடுவாருன்னு சொல்லி நிர்விசாரத்தினுடைய ஆவி மனசுக்குள்ளே பேசும். என்ன பேசும்? சமாதானத்தை உண்டு பண்ணுற மாதிரி, பரவாயில்ல விடு, இந்த வாரம் நான் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்படி நிர்விசாரத்தை உண்டு பண்ணோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா, கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறதான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். கர்த்தரை விட்டு வழி விலகி போய்விடுவார்கள். சாத்தானுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா போதும், அப்படியே ஓரங்கட்டி நிர்விசாரத்துக்குள்ளே கொண்டு போய் கன நித்திரையின் ஆவினாலே சபை கூடுதலை விட்டு உலக பிரகாரமான ஆசா பாசங்களுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே ஆளாக்கி விட்டுருவான் பிசாசு. ஆமென். அல்லேலூயா. அதனால் துன்மார்க்கன் தேவனை தேட மாட்டான். பணம், பொருளாசை, உலக பிரகாரமான சில காரியங்கள், இதிலேயே குறிக்கோளாக இருப்பான் துன்மார்க்கன். தேவனை மறக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னால் யாரு? துன்மார்க்கன் சபைக்கு வராதவன், சத்தியத்தை தெரியாதவன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், சுத்தமாக அவனுடைய சாப்டர் க்ளோஸ், அது நமக்கு கணக்கில்லை, அது துன்மார்க்கன். ஆனால் தேவனை மறக்கிறவர்கள் யாரு? தேவனை மறக்கிறவர்கள் பேசுமா என்ன பாருங்க, தேவனை மறக்கிறவர்கள் யாரு? அப்போ ஏற்கனவே தேவனை அறிந்து கொண்டவர்கள் தானே மறக்க முடியும். புரியுதம்மா? தேவனை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள், சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்கிறவர்கள், அப்போ ஏற்கனவே இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ தேவனை மறக்கணும் அப்படின்னா யாரு? ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இயேசுவை மறக்க முடியும். இயேசுவை சுத்தமாக ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னா மறக்க முடியுமா? முதல்ல ஏற்றுக்கொண்டால் தானே மறக்க முடியும். புரியுதா? சத்தியம் புரியுதா?
அப்போ ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனை மறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்படி தேவனை மறக்கிற எல்லா மனுஷர்களும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அப்போ என்ன அர்த்தம்? விசுவாச துரோகம் பண்ணுகிறவர்கள் அர்த்தம். துரோகம் யார் பண்ண முடியும்? விசுவாச துரோகம் யார் பண்ண முடியும்? ஒரு விசுவாசி தான் துரோகம் பண்ண முடியும். அதுதான் விசுவாச துரோகம். அல்லேலூயா. அதாவது நான் விசுவாசி அப்படின்னு சொல்கிறோம்னா, இயேசுவை நம்ம மறுதலிச்சுன்னா விசுவாச துரோகம் பண்ணுறோன்னு அர்த்தம். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்பட்டால் வழி அந்த நாள் வராது அப்படின்னு சொல்லி இயேசுவின் வருகை வராது அப்படின்னு அர்த்தம். அப்போ மறுதலிக்கக்கூடிய சில காரியங்கள், தேவனை மறக்கக்கூடிய சில காரியங்கள் யார் மறக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்துவை மறக்கிறாங்கன்னு அர்த்தம். தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தேவனை மறக்கிறார்கள் அர்த்தம். அதான் இந்த வேதம் சொல்லுது. சங்கீதம் 9:17 துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா மனுஷரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இது ஒரு சாபம். இந்த சாபத்திற்கு நாம் உள்ளாகாதபடிக்கு, சபை கூடுதலை விட்டு விடாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 69வது வசனத்தை வாசிமா. சங்கீதம் 69 அதில் 21லிருந்து 28 வசனம் வரைக்கும். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள், அவருடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும், அவருடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாய் இருக்க கடவுது. அவருடைய கண்கள் காணாதபடிக்கு அந்தகாரப்பட கடவுது. அவருடைய இடுப்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும். உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும். உம்முடைய கோபாக்கினை அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்கள் வாசஸ்தலம் பாழாக்க கடவுது. அவருடைய கூடாரங்கள் குடியில்லாமல் போவதாக. தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும். அவர்கள் உமது நீதிக்கு வந்தெட்டாதிருப்பார்களாக. ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவர்களுடைய பேர் கிறுக்கி போடப்படுவதாக. நீதிமான்கள் பேரோடு அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு சாபம் பத்தியா. ஆமென். கர்த்தரை மறக்கிறவர்களுடைய நிலைமையும் துன்மார்க்கனுடைய நிலைமையும். துன்மார்க்கன் பண்ணா தேவனை தேட மாட்டான், தேவனை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள மாட்டான், சபைக்கு விரோதமாய் பேசுவான், சத்தியத்துக்கு விரோதமாய் பேசுவான், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் பேசுவான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுவான், சபைகளுக்கு விரோதமாய் பேசுவான். இப்படிப்பட்டவனை பார்த்து துன்மார்க்கன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தேவனை மறக்கிறவர்கள் என்று சொல்லவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவரை பாடி துதிக்கிறவர்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள், இயேசுதான் என் தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் சில சூழ்நிலைகளில் பிசாசினால் ஏவப்பட்டு நிர்விசார ஆவி கிரியை செய்து உலக பிரகாரமான ஆசா பாசங்களை தூண்டி, பொருள் ஆசையை தூண்டி, மற்ற உலக பிரகாரமான காரியங்களை தலையிட வைத்து, இந்த வாரம் இந்த இடத்துக்கு போனோம்னா பணம் கிடைக்கும், பொருள் ஆசை கிடைக்கும், அடுத்த வாரத்துக்கு சபைக்கு போய்க்கலாம், அப்படி ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் சபை கூடுதலை விட்டு அதை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திருப்திப்படுத்தி கொண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு வழி விலகி போக செய்வான் பிசாசு. இப்படி போக செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது நமக்கே தெரியாமல் நிர்விசாரத்தினுடைய ஆவிக்கிரியை செய்யும் பொழுது அது நமக்கே தெரியாமல் தேவனை விட்டு வழி விலகி போகிறோம். அப்போது நம்மை அறியாமலேயே தேவனை மறக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்படி தேவனை மறக்கிறவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அப்படிப்பட்ட மனுஷர்களுடைய ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். ஆமென். அவர்கள் சாப்பிடுகிற ஒரு திருப்தியோடு கூட ஒரு சமாதானமாக அவங்கள சாப்பிட முடியாது. சாப்பிட முடியும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் இல்லாமல் போகும். ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, ஒரே போராட்டம், நிம்மதியாக இருக்க முடியல, வேண்டாம் வெறுப்பாய் காலத்தை கழிப்பவர்கள். ஆமென். இது ஒரு கிராமத்தில் ப்ரேயர் மீட்டிங் என்னை கூப்பிடும்போது அவர்களுக்காக எழுதப்பட்டதான ஒரு
வார்த்தைகள். என் அந்த குடும்பத்தினோட சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் கர்த்தரை தேடாமல் சபைக்கு போகிறவர்கள் தான், சத்தியத்தை கேட்கிறவர்கள் தான், சபைக்கு காணிக்கைகளை கொடுக்கிறவர்கள் தான். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தவர்கள் சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு, குடும்ப சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு, சண்டைகளையும் சச்சரவுகளையும் பார்த்தபொழுது கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் ஏற்படுத்தப்பட்டு, பிள்ளைகள் அலைந்து திரிந்து நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் சபை கூடுதலை விட்டுவிட்டார்கள். குடும்பத்தின் மேலே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கோபத்தின் நிமித்தமாக, அல்லது குடும்ப சூழ்நிலையின் நிமித்தமாக, அல்லது வேலையின் நிமித்தமாக, அல்லது பண ஆசையின் நிமித்தமாக சபை கூடுதலை விட்டுவிட்டு சபைக்கு போகாதிருந்தவர்கள் பணம் 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 என்று சொல்லி பணத்தையே நாடி போகிறதுனாலே, குடும்ப பிரச்சனைகள் என்று சொல்லி பிரச்சனை 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 சொல்லி ஓரம் கட்டி மூளையில் உட்காந்துக்கிட்டு அழுது கொண்டிருக்கிறதுனால, சபைக்கு போகாததினால, ஆமென், சத்தியத்தை கேட்காததினால சில சூழ்நிலைகள் அந்த குடும்பத்தின் மத்தியில் அனுமதிக்கப்பட்டது. இந்த வேத வசனங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த குடும்பத்தோடு கூட அந்த காரியங்கள் ஒப்பிட்டு போனதை நான் பார்த்தேன். ஆனால் நடந்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல கர்த்தர் என்னை இந்த காரியத்துக்காக அனுமதித்து, உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த செய்தி எனக்கு கொடுக்க அங்கே வாய்ப்பு கிடைக்கல. அந்த செய்தியை தான் இந்த நேரத்தில் ஆவியானவர் இங்கே வந்த பிறகு தான் இந்த செய்தியை பேச சொல்கிறார். நான் இங்கே இந்த இலையில் கொண்டு வந்தது பரிசுத்தமான ஓய்வு நாள். இது அந்த கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டதா என்கின்ற ஒரு தலைப்பில் தான் இந்த தினத்தில் நான் பேச வந்தேன். அதை தான் நான் ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் இந்த இலையில் வந்து இந்த புல்பீட்டில் நிற்கும் பொழுது ஆவியான ஒரு சப்ஜெக்டை மாற்றுறாரு. மாற்றி இந்த செய்தியை நீ கொடு என்கிறார். ஒரு 2-3 தடவை போராட்டம், ஆனாலும் நீ இந்த செய்தியை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் ஏவுதலை கொடுத்தபடினாலே நான் இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்போது துன்மார்க்கனும், கர்த்தரை தேடாதவனுக்கு பெயர் துன்மார்க்கன், கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறவன், தேவனை மறக்கிறவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அந்த குடும்பம் தேவனை மறந்து இன்று வரைக்கும் சுத்தமாக தேவனை தேடுகிற கான்செப்டே அந்த குடும்ப தலைவனுக்கு இல்லை. ஆமென். அப்போ வசனம், இந்த வசனத்தின்படி ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், அதாவது குடும்ப தலைவன் மேலே தான் இந்த ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவன் குடும்பத்தின் மேலேயும் கணவன் மனைவி மேலேயும் பிள்ளைகளின் மேலேயும் சாபம் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய பந்தி, 22வது வசனம், அவர்களுடைய பந்தி கன்னியாக இருக்கும். அவங்க உட்கார்ந்து சாப்பிடும் போதே அது கன்னியை போல ஒரு சில காரியங்கள், வார்த்தைகள், தேவையில்லாத காரியங்களை வந்து திரும்பவும் தேவையில்லாத சண்டைகளை கொண்டு வரும். ஆமென். ஓடி ஓடி சம்பாதிச்சு கர்த்தரை தேட வேண்டிய நாட்களில் ஒருவேளை கர்த்தர் ஏதோ ஒரு வாரம் 2 வாரம் சூழ்நிலைகள் நிமித்தமாக போகலாம், தப்பு இல்லை. ஒரு கம்பெனியில் ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சூழ்நிலை நிமித்தமாக போகலாம் பணத்துக்காக. ஆனால் அந்த செல்வம் வலையுமாய் இருக்க கடவுள். கர்த்தரை விட்டு வழி விலகி கர்த்தரை தேடாமல் பணம் என்று சொல்லி பணத்துக்காக ஓடுவோமானால் அந்த பணமே நமக்கு வலையாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற. வலைனா சிக்க வைக்கும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த வருமானம் நிற்காது. ஆமென். அவருடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்கள் நல்லா தெளிவாக இருக்கும், ஆனால் அந்தகாரப்பட கடவுது அப்படின்னா என்னன்னா, சத்தியத்தை காணாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்படும். சத்தியத்தை கேட்டுக்கொள்ளாதபடிக்கு, சத்தியத்தை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு அவருடைய மனக்கண்கள் குருட்டாட்டம் பிடிக்கப்படும். ஆமென். அதனால தான் இந்த வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் கண்கள் காணாதபடிக்கு அந்தகாரப்பட கடுவது. ஆமென். தாறுமாறான வழிகளிலே நடப்பார்கள், பாவ வழியிலே நடப்பார்கள், குருடனை போல தடவி கொண்டு திரிகிறவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேவ கோபம் தொடர்ந்து அவர்களை பிடிக்கும். அந்த குடும்பத்தின் மத்தியில் கர்த்தரை தேடாத பட்சத்தில் தேவ கோபம் அவர்களை தொடர்ந்து பிடிக்கும். பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா தேவனை தேடுகிற உணர்வு இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, துணிகரமான பாவங்கள், துணிகரமான காரியங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தருடையவர்கள் என்று சொல்லி கர்த்தரை தேடாமல் வேறு உலக பிரகாரமாக எதையோ தேடுகிறதினாலே, கர்த்தர் அவர்களை மறந்ததினாலே கர்த்தர் அவர்களை மறப்பார்.
கர்த்தர் அவர்களை மறந்தா என்ன ஆகும் தெரியுமா? வேற மாதிரி கான்செப்ட் தான். 25வது வசனத்தை வாசிமா. தேவ கோபம் அந்த குடும்பத்தை தொடர்ந்து பிடிக்குமானால் என்ன ஆகும்? அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவுது. இதோட அர்த்தம் என்னன்னா, நல்லா வீடு கட்டி வச்சிருப்பாங்க, நல்லா டைல்ஸ் கில்ஸ்லாம் போட்டு பூசெல்லாம் செஞ்சு நல்லா பக்காவாக வீடு சும்மா பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் குடியிருக்க முடியாது. அந்த வீடு பாழாக கடவுது. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததினாலே, கர்த்தரை தேடாததினாலே, சபை கூடுதலை விட்டு விட்டதினாலே, கர்த்தரை மறந்ததினாலே, கர்த்தரை விட்டு தூரம் போனதினாலே, கர்த்தர் அவர்களை மறந்து கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேலே ஊற்றப்பட்டு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவுது. தாறுமாறான வழிகளில் நடப்பார்கள். தேவ கோபம் அவர்களை தொடர்ந்து பிடிக்கும். அவர்களுடைய வாசஸ்தலம் பாழாகும். குடும்பம் நடத்த முடியாது. வீடு இருக்கும், வாசல் இருக்கும், ஆனால் வீட்டுக்குள்ளே குடும்பம் நடத்த முடியாது. இதுபோல் நிறைய குடும்பங்களை நான் பார்க்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கணவன் மனைவி ஒன்றா இருக்க மாட்டாங்க. கணவன் மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க. ஒருவேளை ஒரே வீட்டில் இருப்பாங்க, எலியும் பூனையும் மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னா பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆமென். அதான் குடி இல்லாமல் போகும். வாசஸ்தலம் பாழாக கடவுதுன்னா குடி இல்லாமல் போகும் என்று சொல்லி அர்த்தம். அப்போ பாவத்தின் மேல் பாவம் சுமரும். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கர்த்தரை தேட மாட்டாங்க. பாவம் சுமரும், குடியில்லாமல் போகும், நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, மனதில் திகைப்பு, மனதில் போராட்டம், கோபம், எரிச்சல், ஒருத்தர் மேலே ஒருத்தர் எரிச்சலை காட்டி வீட்டில் இல்லாதபடிக்கு அலைந்து திரிகிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அநேக குடும்பங்களில். ஆமென். அப்போ பாவத்தின் மேல் பாவம் சுமரும், அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம் சுமரும். அவர்கள் செய்கிற தொழில் மூலமாய் சாபம் வரும். என்ன தொழில் தெரியுமா? குறிப்பாக சொல்ல போனால் போதை வஸ்துக்கள் விற்பனை. சிலருடைய குடும்பத்தில் நான் பார்க்குறேன், போதை வஸ்துக்களை அதிகமாக தேடி சென்று அந்த போதை வஸ்துக்களை தான் குடிப்பதும் அல்லாமல் மற்றவர்களுக்கும் குடிக்க கொடுத்து மற்ற குடும்பங்களை கெடுக்கிறதான ஒரு தொழில் இது. இந்த சாராயம் விற்கிற காரியம், பிராந்தி விற்கிற காரியம், இந்த போதை வஸ்துக்களை விற்கிற காரியம் மற்ற குடும்பங்களை கெடுக்கிற ஒரு காரியம். அவர்கள் செய்கிற தொழில், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா மற்ற குடும்பங்களை கெடுக்கிற தொழில் தான் செய்வாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இப்போ நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? பாவமான தொழில் செய்வேன். அதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா போதை வஸ்துக்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, வேறு ஒரு உண்மையான ஒரு நீதியான வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், கரெக்டு தானே? இல்லை வேறு ஒரு இடத்துல சம்பாரித்து அதை வாங்கி கொண்டு போய் போதை வஸ்துக்களை வாங்கின்னு வந்து எக்ஸ்ட்ரா பைசா வச்சு விற்கும் போது நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா பைசா வர்றது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம கொடுத்து அவர்கள் அதை குடித்து வீட்டில் போய் சண்டையும் சச்சுருவமாக இருந்தாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன், என் பேரை வச்சு சொல்கிறேன். இப்போ வெங்கடேசன் ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்தாரு, குடிச்சிட்டு என்னம்மா ஜாலியாக இருக்கிற தெரியுமா எங்கள் வீட்டுக்காரரு, நல்ல மனுஷன் வெங்கடேசன் அப்படி சொல்லுவாங்களா? எங்கேருந்து தான் வந்தானே தெரியல, என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறவனு கூட சரக்கு வாங்கி கொடுத்து என் குடும்பத்தையே நாசம் பண்ணுறான் சொல்ல மாட்டாங்க? அப்போ சாபம் எனக்குள்ளே வருமா வராதா? எவன் ஒருவன் சாராயம் கூட வாங்கி விற்கிறானோ அவனுக்கு நிறைய சாபங்கள் வரும். வேறு எதனா போய் வேலை செய்ய வேண்டியதானே, இல்லை யாருன்னு சொல்ல வேண்டியதானே? இவன் சாராயம் விற்று இவன் பணக்காரன் ஆகிறதுக்கு என் வீட்டுக்காரன் தானே கெச்சான், என் வீட்டுக்காரனுக்கு எடுத்து வந்து கொடுத்து என் பிள்ளைக்கு எடுத்து வந்து கொடுத்து இன்றைக்கி குடிக்காரனாகி என் பிள்ளை சீர்கெடாமல் போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சபிப்பார்கள். அப்போ இந்த தொழில்னா தொழில் சாபமான ஒரு தொழில். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இந்த தொழிலை செய்ய மாட்டான். கர்த்தருக்கு பயம் இல்லாதவன் தான், கர்த்தரை தேடாதவன் தான், துன்மார்க்கன் தான், கர்த்தரை மறக்கிறவன் தான் இப்படிப்பட்ட தொழிலை செய்வான். அப்போ இப்படிப்பட்ட போதை விற்பனைகளை வருகிற வருமானம் சாபத்தை கொண்டு வரும். ஆமென். இப்படிப்பட்ட போதை வஸ்துக்களை கொடுத்து மற்ற குடும்பங்களை கெடுக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ மற்ற குடும்பத்தை கெடுத்தினா உன் குடும்பம் தானாக கெட்டு போகும். ஆமென். இது நிறைய பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சில காரியங்கள். ஆமென். அது பாவத்தின் மேலே பாவம் சுமரும், அக்கிரமத்தின் மேலே அக்கிரமம் சுமரும். குடும்பம் பிரிஞ்சு சிதந்து சின்ன வெள்ளமாக போகும். ஆமென்.
இது நடந்து கொண்டிருக்கிற சில பகுதிகளிலே, சில எல்லைகளிலே நடந்து கொண்டிருக்கிறதான சில காரியங்கள். கர்த்தர் அதை எனக்கு வெளிப்படுத்தி அந்த குடும்பத்துக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லும்படி ஏவுதல் கொடுத்தார். ஆனால் ட்ராக் மாறி போச்சு. சரி, பரவாயில்ல, தொடர்ந்து வாசிப்போமா? அப்போ தேவனால் வருகிற சாபங்கள் என்று சொல்லி இன்னும் அநேக சாபங்கள் இருக்கிறது. வாசிப்போம். 109வது அதிகாரம், சங்கீதம் 109வது அதிகாரம், அதில் 6லிருந்து சில வசனங்களை வாசிப்போம். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வை. எவனுக்கு மேலாக? துன்மார்க்கனுக்கு மேலாக, தேவனை மறக்கிறவனுக்கு மேலாக, சத்தியத்தை தேடாதவனுக்கு மேலாக, ஆமென், கர்த்தருக்கு பிரியமில்லாத போதை தொழில் செய்கிறவனுக்கு மேலாக. ஏற்கனவே அவனுக்குள்ள சாபம் இருக்கிறது, அந்த வருமானத்தின் மூலமாய் சாபம் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும். கெட்ட கெட்ட நண்பர்கள் தான் இருப்பாங்க, கெட்ட கெட்ட நண்பர்கள் தான் இருப்பாங்க, கர்த்தரை விட்டு பிரிக்கிறவர்கள் தான் இருப்பாங்க, கர்த்தரை தேடாதுன்னு சொல்கிறவங்க தான் இருப்பாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள் தான் கூட நிற்பாங்க, துன்மார்க்கன் தான் கூட நிற்பான், துஷ்டன் கூட இருப்பான், தப்பு தப்பாக சொல்லி கொடுப்பான். ஆமென். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற தொழில் தப்பு, ஏற்கனவே கர்த்தரை தேடாமல் இருக்கிறது தப்பு. ஆமென். ஏற்கனவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, ஆனாலும் அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும்னா துஷ்டன் துராலோசனைகளை சொல்லிக்கொண்டு கர்த்தரை விட்டு பிரித்து போடுவான். தானும் கர்த்தரை தேட மாட்டான், கர்த்தரை தேடுகிறவர்களையும் விட மாட்டான் என்று சொல்லி அர்த்தம். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும். சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. கர்த்தரை தேடலைன்னா, கர்த்தரை விட்டு வழி விலகி போனா, கர்த்தரை மறந்து போனா, அப்போ யார் கூட நிற்பாங்க? சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அப்போ சாத்தான் வலது பக்கத்தில் நின்னா என்ன ஆகும்? குடியோடி போகும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகும். துரிகரமான பாவங்கள் உள்ளே வரும், நிர்விசாரங்கள் உள்ளே வரும். கர்த்தரை மறந்து 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 ட்ராக் மாறி போய்விடுவார்கள். ஆமென். சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அடுத்த வாசம் அப்படி தொடர்ந்து வாசிமா. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன். ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து, எப்போ என்ன உங்கள் வீட்டில் ஒரே எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குதா, என்ன கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருக்குது, இன்னும் பிள்ளைகள்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஊரில் எல்லோரும் விசாரிக்கும் போது என்ன ஆகுனா, நியாயம் விசாரிக்கப்படும் போது அவன் மேலே தப்பு மேலே தப்பு, தப்பு மேலே தப்பு சுமரும். என்னை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, சபை கூடுதலை விட்டாச்சு, பாவமான தொழில் செய்தாச்சு. நியாயம் விசாரிக்கப்படும் போது நீ என்ன இந்த போதை தொழில் செய்யாமல் நான் மற்ற குடும்பங்களை கெடுக்கிறியாமன்னு சொல்லி தேவையில்லாத கேஸ் போட்டு தேவையில்லாத காரியங்கள்லாம் நடக்கும். ஆமென். சாத்தான் அவன் வலது பக்கத்தில் இருப்பானாக. நியாயம் விசாரிக்கும் பொழுது குற்றவாளியாக கடவன். ஏன்னாம செய்யத்தகாததையெல்லாம் செய்கிறதுனால குற்றவாளியாக இருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். அப்புறம் அவன் ஜெபம் பாவமாக கடவது. பிரச்சனைகள், போராட்டங்கள், கொஞ்சம் ஒரு சில தாறுமாற சில காரியங்கள் நடக்கும்போது அப்போ பயந்து ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏன்? நீ கர்த்தரை விட்டு வழி விலகி போயாச்சு, நிர்விசாரத்தினுடைய அதிகரி செய்து உன்னை ஓரம் கட்டியாச்சு, கர்த்தரை விட்டு பிரிச்சாச்சு. ஆமென். துணிகரம் உள்ளே வந்தாச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா, பயப்படுகிறதால ஒரு சில காரியங்கள் வரும்பொழுது என்ன சொல்லுவோம்? முருமாவை கேட்டால் தான் சொல்லுவோம் ஜாலியாக, நீ என்னை மறந்து போனதில்லை, நான் உன்னை மறந்து போவேன். நான் கூப்பிடும்போது நான் கை நீட்டி கவனிக்கிற ஒருவரும் இல்லை, அதனால் நீ கூப்பிடும்போது நான் கூத்தாடுவேன். இந்த வசனம் சொன்னோன்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க. கட்டுத்தனமா? அப்போ என்ன ஆகுனா, நியாயம் விசாரிக்கும் போடும்போது குற்றவாளியாக கடவன். ஏன்னா ஏன் குற்றவாளியாக கடவுனா, நீ கர்த்தரை விட்டு வழி விலகி போயாச்சு, பாவமான வழியில் போயாச்சு, பாவமான தொழில் செய்ய ஆரம்பிச்சாச்சு, சாபங்கள் உள்ளே வந்து விட்டது. அப்போ கர்த்தரை ஒருவன் மறந்து போனானால், ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போனால் இப்படிப்பட்ட சாபங்கள் அதிகமாய் வரும். வாசிமா தொடர்ந்து. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். நல்ல வேலை செஞ்சுன்னு இருப்பான், ஒரு நாளைக்கு 5000 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய திறமைகள் அவனுக்கு இருக்கும். அவன் உத்தியோகம் வேறொருவன் பறிக்கப்படனா, ஒரு வேளை ஒரு கடை வச்சு நடத்துகிறான்னு வச்சுக்க, அந்த கடையை பிடிங்கின்னு வேற ஒருத்தன் வச்சு தேத்திட்டு அந்த கடையில் வேற ஒருத்தன்
பிஸ்னஸ் பண்ணுவான், இவனோட பிஸ்னஸ்ஸு ஊற்றி மூடிக்கும். இதெல்லாம் நிறைய நடந்துருக்குது, நான் நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அவனோட உத்தியோகம் பறிக்கப்படும். அவன் செய்கிற ஜபம் பாவமாக கடவுது. ஜபம் பண்ணுவான், அந்த நேரத்தில் ஒருவேளை ஜபம் பண்ணால் அந்த ஜபம் கேட்கப்படாது, அந்த ஜபமே பாவமாகும். இது தேவையா? அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவனாக இருக்கணும், கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கணும், சபை கூடுதலை விட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் வாசிமா, அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவுள். எவ்வளோ பயங்கரமான ஒரு சாபம் பார்த்தியா? பிள்ளைகள் திக்கற்றவர்களாக இருப்பாங்கன்னா, ஒரு வீடு வாசல் இருக்கும், ஒரு நல்ல குடும்பமாக இருப்பார்கள். ஆனால் புருஷன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், அலைங்கி திரிகிற சில காரியங்கள். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால நடக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனாலே தேவனோட கோபாக்கினை அந்த குடும்பத்தின் மேல் வந்து, தேவனோட கோபாக்கினை அந்த நபர்கள் மேலே வந்து இப்படிப்பட்ட சாபங்கள் வருகிறது. பிள்ளைகள் திக்கற்றவர்களாக இருப்பார்கள். அப்பா கூட இருக்க மாட்டாங்க, அம்மா கூட இருக்க மாட்டாங்க. அம்மா கூட இருந்தால் அப்பா கூட இருக்க மாட்டாங்க, அப்பா கூட இருந்தால் அம்மா கூட இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா 2 பேர் கூடமே இருக்க மாட்டாங்க. ஆமென். காரணம் பாவம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா இப்படிப்பட்ட பாவங்கள், துணிகரமான காரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக இப்படிப்பட்ட சாபங்கள் வரும். அதாவது கணவன் மனைவி இருப்பாங்க, உன் மனைவி விதவையாக கடவுள் என்ன அர்த்தம் தெரியுமா? கணவன் உயிரோடு தான் இருப்பான், ஆனால் கணவன் மனைவி சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? கணவன் இருந்தும் மனைவி விதவையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? இதெல்லாம் சாபம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா இப்படிப்பட்ட சாபங்கள் அதிகமாக கிரியை செய்யும். ஆமென். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து நம்ம கொடுத்த பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளில் இருந்து இறந்துண்ண கடவர்கள். சொந்த வீட்டை விட்டுட்டு அலைஞ்சி திரிஞ்சு வாடகை வீடு கிடைக்காம. ஆமென். இது என்னைக்கு எழுதின ஒரு சப்ஜெக்டு? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எழுதின சப்ஜெக்டு. அதாவது பார்த்தீங்கன்னா மே மாதம் தான் 15ஆம் தேதினா மே மாதம் 12ஆம் தேதி எழுதின சப்ஜெக்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறாருன்னா ஏதோ ஒரு சித்தம் இருக்கிறது. ஆமென். இந்த சாபங்களை பற்றி அறிந்து கொண்டு அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். முழுமையாக நான் கர்த்தரை தேட வேண்டும். நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தைக்குள்ள இணங்கி நான் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இனி எனக்குள்ள சாபம் வரக்கூடாது, இனி என் குடும்பத்துக்குள்ள சாபம் வரக்கூடாது. ஏற்கனவே நான் கர்த்தருடையவனாக இருக்கிறேன், நான் கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கிறேன், நான் கர்த்தரை சார்ந்து கொண்டால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கின்ற சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்று தேவன் இந்த நாளிலே உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் மகளே. அல்லேலூயா. இதான் சத்தியம். அதனால தான் இன்னைக்கு இந்த சத்தியம் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். உன் குடும்பம் சீர்பட வேண்டும், உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகளாகி நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தேட வேண்டும். இது உனக்கு மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எனக்கும் சேர்ந்து தான். இது வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமாகவே இருக்க வேண்டும். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தால் இந்த சத்தியத்தை கேட்கிற மாத்திரத்தில் சரி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் சத்தியம். ஆமென். தொடர்ந்து வாசிமா. கடன் கொடுத்தவன் ஒரு சில காரியத்தின் நிமித்தம், போதை வஸ்துக்களின் நிமித்தம், போதை தொழில் செய்கிறது நிமித்தம் ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கொடுத்து, ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கொடுத்து மாற்றி இது பண்ணும்போது கடன்காரர்களாகி கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக போக வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே தள்ளப்படுவார்கள். ஆமென். அந்த கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால கடன்காரன் வீட்டை நான் வந்து கேட்குறான்னு சொல்லி வீட்டிலேயே தங்க மாட்டார்கள். வீடு வாசல் இருந்த அப்புறம் என்ன பிரயோஜனம்? இது ஒரு சாபம். இது ஒரு சாபம். வீட்டில் நிம்மதியாக உட்காந்து திருப்தியாக சாப்பிட முடியாது. பயந்து உட்காந்து இருக்கணும், பயந்து சாப்பிட்டு இருக்கணும். கடைக்காரன் திடீர்னு வந்துட்டான்னா சாப்பிட்ற கையோடு மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் அவனோட சொல்லி கூத்தாடி கும்மால் வச்சு ஏதோ ஒரு கெஞ்சி இன்னத்துக்கு தேவையான்றேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நீ செய்கிற தொழிலையும் உண்மை மொத்தமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏமாற்றுக்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது. செய்கிற தொழிலில்
மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது. பண ஆசைக்காக 10 ரூபாய் ஆகுதுன்னா 20 ரூபான்னு சொல்லி போய் சொல்லி ஏமாற்றக்கூடாது. தொழிலில் செய்கிற தொழிலில் உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென். தொடர்ந்து வாசிமா. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்வார்கள். இவன் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான், டக்குன்னு வேற ஒருத்தன் வந்து பிடிங்கின்னு போயிட்டே இருப்பான். யாரு? கடங்காரன். வட்டிக்கு இவன் போய் சமாதானால இவன் நல்லா சம்பாதிப்பான், டக்குன்னு வந்து நிற்பான். தண்டலுக்காரன், புதன்கிழமை தண்டலுக்காரன், வேலைக்கிழமை தண்டலுக்காரன், திங்கக்கிழமை தண்டலுக்காரன். ஏற்கனவே 2-3 மாதம் ஒரு ஏமாற்றிருப்பார், மொத்தமாக லம்ப ஆட்சி பிடிங்கின்னு போயினே இருப்பான். இதுதான் என்னுடைய வசனங்கள். இதெல்லாம் எப்போது 2024 வருஷத்துக்கு முன்னாடி எதுந்தா இப்போ இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சில மனிதனோட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இதை நேரடியாக பார்த்ததினாலே இந்த சத்திய வசனங்கள் அந்த குடும்பத்துக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம். ஆனால் அந்த குடும்பம் அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு பிரயாசப்படலை, அதுக்குள்ளே வேறு மாதிரி ட்ராக் மாதிரி போச்சு. ஆனால் இந்த எல்லையில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் என்றால் இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் எச்சரித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு இளவயதின் மரணம் என்கின்ற ஒரு சாபம், அதை படிக்காமல் விட்டுச்சுன்னு நினைக்கிறேன். 9வது வசனத்தை வாசிமா. 9வது வசனம் வாசிமா. திக்கற்றவர்களும் மனைவி விதவியமாக கடவுள்கள். இளவயதின் மரணம் என்று ஒரு வசனம் இருக்குதா பாரு. இளவயதிலே மரித்து போவார்கள் என்ற ஒரு வசனம் இருக்கும். இளவயதின் மரணம். அல்லேலூயா. சங்கீதம் 109 இளவயதின் மரணம் என்று சொல்லி ஒரு காட்சி போகிறோம். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவனுடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது குற்றவாளியாக கடவன். அவன் ஜெபம் பாகமாக கடவுது. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மனுஷன் தவறு செய்கிறது நிமித்தம் பிள்ளைகளுக்கு வருகிற சாபங்கள் அல்லது அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால வருகிற ஒரு சாபம் இல்லைன்னா அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இளவயதின் மரணம். சின்ன வயசுலேயே செத்து போயிடுவாங்கன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட சாபங்கள் ஏன் வருகிறனா? கர்த்தரை தேடாததினாலே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததினாலே, கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்காததினாலே இப்படிப்பட்ட சாபங்கள் வருகிறது. ஆமென். இவைகளெல்லாம் நடக்கக்கூடாதபடிக்கு தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனை விட்டு தூரம் போனால், சபை கூடுதலை விட்டு விட்டால், தேவனை மறந்து போனால் இப்படிப்பட்ட சாபங்கள் உள்ளே வரும். இப்படிப்பட்ட சாபங்கள் உள்ளே வரும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்க வேண்டும். முடிஞ்சது, செய்தி முடிய போகுது, அவ்வளோதான். இப்போ என்ன செய்யணும்? 2 சப்ஜெக்டை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் என்ற சப்ஜெக்ட் பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா அநேக சாபங்கள். எவ்வளோ சாபம் பத்தியா? அதனால் இப்படிப்பட்ட சாபம் நம் மேலேயும் நம்முடைய குடும்பத்தின் மேலேயும் நம்முடைய சொந்த பந்தங்கள் மேலேயும் வராதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பது நல்லது. இந்த சாபம் எல்லாம் முறியடிக்கப்படணும், நம் ஆசீர்வாதமாய் வாழணும் அப்படின்னா இயேசு ஒருத்தரால் தான் முடியும். இயேசு என்கிற நாமத்தினால மட்டும்தான் சாபங்களை உடைக்க முடியும். ஆமென். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்காக இயேசு சாபமானார். இந்த சாபமெல்லாம் நமக்கு வராது. அதுக்கு இருக்கணும் என்ன பண்ணணும்னா, கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடி உண்மையும் முத்தமும் உள்ளவர்களாக இருக்கணும். சத்தியத்தை தேடணும். எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானபடி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் இந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த செய்தியை கொடுத்ததற்காக தேவனை நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.